ஆச்சி வாயெல்லாம் ஒரே சிறுங்கசப்பா இருக்காச்சி. ஆஸ்பத்திரியில மருந்து மாத்திரை சாப்பிட்டோம்ல, அதனால அப்படித்தானே இருக்கும். எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது ஆச்சி. பவுர் வேற கியமையான்னு சட்டை போட்டுட்டே கிடக்கு. நேத்திக்கு மத்தியானம் சாப்பிடுது. ஆபரேஷன் பண்றதுனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாவுல. நேத்திக்கு மத்தியானம் சாப்பிடுது. இன்னும் எதுவுமே சாப்பிட கொடுக்காமலே கிடைக்கல. பயங்கரமா பசிக்குதாச்சி. சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வா. அட நாங்க அது மறந்தேல போயிட்டோம். சும்மாடி மருமகளை பசிக்குதாமா? ரொம்ப பசிக்குதா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. பக்கத்துல ஹோட்டல்ல போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. உனக்கு என்ன வேணும்னு சொன்ன மருமகளை உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு அங்கிள் இட்லி வடை மசாலா தோசை அப்புறம் பூரி பொங்கல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்க பாத்துக்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு செட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். மருமகளை ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. உன் புருஷன் தராங்க வெளியே தானே போன் பேசிட்டு கிடக்கான். உடனே ஓடி போய் அமர்த்தி சொல்றேன். 5 நிமிஷத்துல அத்தனையும் வாங்கிட்டு வர சொல்றேன். என்னாச்சு சம்பந்தியமா? குழந்தைய கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த ஆயமா என்ன சொல்லுச்சு? நீங்க சரியா கவனிக்கலையா? ஆபரேஷன் பண்ண உடம்புனால 2 நாளைக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காவோ. டாக்டர் வந்து பாத்துக்கிட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் முதல்ல நீர் ஆதாரமா சாப்பிட கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் மத்த தேட உணவுல சாப்பிட கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அட ஆமால, நானே மறந்து போயிட்டேனே. அப்ப டாக்டர் வந்து பார்த்ததா நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா? ஆமா தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நல்லதே இருக்கேன். இந்த பிறகு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கலன்னா நான் சாப்பிடாமலே பட்டியா கிடந்து சாக வேண்டியதா. போய் முதல்ல எனக்கு சாப்பாடு வாங்கிடுவாங்க. பயங்கரமா பசிக்குதுன்னு சொல்றோம்ல. ஏடி பேசாம வாயை பிடிச்சு அமைதியா இருந்து சொல்லிவிட்டேன். இனிமேட்டு இது வேணும் அது வேணும்னு எதையும் நீ வாங்கி திங்க கூடாது. என்னைய கேட்காம எதுவும் எடுத்து வாயில் வைக்கவும் கூடாது. என்ன பலகாரத்தை என்னைக்குமே வாயில் வைக்கவும் கூடாது. பாத்துக்க, உனக்கு பொண்ணுக்குது ஆம்பளை பிள்ளை. அதனால இனிமேட்டு ஐம்புள்ளைங்களையும் அடக்கி வாசிக்கிற வழியா பாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பாத்துக்க. ஏடி ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அப்படிதாட்டி அநியாயம் நொனியாயம் இப்படி சொல்லக்கூடாது. பாத்துக்க, இந்த ஈரவங்க எல்லாம் பேசாத. பெரிய ஒரு விஷயம் சொன்னா 1000 அத்தால உண்டு. இனிமேட்டு நான் சொல்ற பேச்சுக்கு மயிறு மரியாதை கொடு. இனிமேட்டு நாளை எப்படி வேணா கடங்க. இனிமேட்டு நான் சொல்றது மாதிரி கேட்டு நடந்துக்க. அதுதான் புள்ளிக்கு நல்லது உனக்கு நல்லது சொல்லிவிட்டேன். இதுக்கு முன்னாடி எது சொன்னாலும் ஏது தம்பி பேசிட்டு இருந்த. இனிமேட்டு இப்படி பேச வேலை வச்சுக்காத. வாயை அடிக்கடி அப்படின்னு சொல்லுவேன். ஆமாமா மருமகளே, உங்க பாட்டி எது சொன்னாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். பாத்துக்க, அவங்க சொல்றது மாதிரி கேட்டு நடந்துக்க. சரின்னு வாயை திறக்காத பாரு. வாயில உலக்கி விட்டு ஆட்டாதே இவ்வளவு உருப்படுவான்னு நினைக்க. என்னமா சின்ன பொண்ணு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்காத்தே. பாட்டி சின்ன பையனா? வா வா. அப்புறம் கொள்ள பேரம் பிறந்ததுல ஒரே குஷியா இருக்கீங்க போல. இருக்காத பின்ன எப்பயாச்சுக்கு ஒரு குழந்தை உண்டாவாதனே நான் வேண்டாம். சாமி கிடையாது, போகாது, கோயில் கிடையாது. அவளுக்கு இதாவமா தம்பிருந்து ஒரு பிள்ளை பிறந்திருக்கலாம். அது ஆம்பளை பிள்ளையா இருந்தானே பொம்பளை பிள்ளையா இருந்தானே எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளை தானே. எந்த பிள்ளையா இருந்தாலும் நல்லபடியா பிறந்துச்சுல, அந்த சந்தோஷமா போதும். பியாய் சரிதா சரிதா எல்லாம் சரிதான். ஆபரேஷன் பண்ணிக்க பிள்ளைய எடுத்தாலுமே என் மருமவ சொன்னா. இந்தா வந்துச்சுல ஒன்னு ஆபரேஷன் இனி ஆளுக்கு சொல்றதுக்கு பார்த்தா ஆத்திரமா வருது எனக்கு. ஆனா என்ன பண்றது, சொக பிரசவம் ஆகுன்னு பார்த்தோம், முடியலையே. அட நீ வேற சொக பிரசவம் ஆகலன்னு ஆபரேஷன்லயே நல்லா சொகுசா புள்ளியா பெத்துக்கிட்டால. வலியா வேதனையா அதை சொல்லுங்க பாப்பா. வந்தாங்க வயிற்று அறுத்து புள்ளிய எடுத்தாவோ 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாளுங்க. அதோட முடிஞ்சு போச்சு. சொக்க பிரச்சனை அப்படியா? எப்ப புள்ள பிறக்கும்னு சொல்ல முடியாதுல. ஒரு நாள் வலி இருக்கும், 2 நாள் வலி இருக்கும். இடுப்பு வலியில இங்கிட்டு அங்கிட்டுமா உட்கார முடியாம படுக்க முடியாம என்ன அவஸ்தைப்பட்டுலாம் புள்ள பெற்றாங்க. ஆனா ஆபரேஷன் அப்படியா? ஒரு வலியும் கிடையாது. வலி தெரியாம இருக்கிறதுக்கு மயக்க மந்திரம் போட்டுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது பூரா உடம்பு மறுத்து போகுது. வலியும் தெரியாது. ஆபரேஷன் பண்ணி புள்ளைய கையில கொண்டாந்து கொடுத்து போறாவோ. என்ன கஷ்டம் இருக்கு சொல்லு. ஒரு கஷ்டமும் கிடையாது ஆபரேஷன்ல. ஆமா நம்ம குடுக்காம அப்படியே போய் புள்ளைய பெத்துட்டு வந்துட்டோம். நீங்க வந்து பாத்தீங்களாக்கா? எல்லாம் அவஸ்தைப்பட்டுதான் புள்ளைய பெத்துக்கிறோம். அவ்வளவு சாதாரணமா யாரும் குழந்தைய பெத்துக்க முடியாது. நாங்கெல்லாம் நார்மல் டெலிவரிக்கு முயற்சி பண்ணி முடியாமத்தியா ஆபரேஷனுக்கு போயிருக்கோம். அந்த வழியும் பொறுத்துக்கிட்டு இந்த வழியும் பொறுத்துக்கிட்டு எல்லா வழியும் பொறுத்துக்கிட்டு இங்க படுத்து கிடக்கும். அது மட்டும் இல்ல, வகுத்து அறுத்து புள்ளைய எடுத்தாங்கன்னா சாதாரணமா புள்ள வெளியே வந்துருச்சோ நல்லா 7-8 தையில போட்டுருக்காவோ. 8 நாளைக்கு எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. இப்படி எல்லாம் அவசப்பட்டு 9ஆம் நாள் தையில புரிச்சுதான் வீட்டுக்கு அனுப்புவோம். அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாச்சு நிம்மதியா படுக்க முடியுதா, உட்கார முடியுதா சொல்லுங்க பாப்பா. முதுகு வலியில வருஷம் முழுக்க ஆயுசு முழுக்க அவஸ்தைப்பட்டு கிடக்கும். ஆபரேஷன் அவ்வளவு ஈஸியா சொல்லிவிடாதீங்க. எல்லாம் வலித்தியா வியாதினதே அவஸ்தையா. ஆமாடி, இந்த வலியில கூட உனக்கு வாய்க்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. சரி புள்ளைய கொண்டா பாப்பா. என்ன திட்டு முறைச்சு பார்த்தாலும் சிரிச்சு பார்த்தாலும் முகச்சாட சின்ன பொண்ணு மாதிரியே இல்லையே. ஆமா எப்ப யாரே மவன் சின்ராசு மாதிரிதான் இருப்பான். மூக்க முடிய பார்த்தா அப்படி கூட தெரியல. எப்ப ஒரே மாதிரியா இருக்கா? குழந்தை வளர முகச்சாடலாம் மாறி போடும். சரி கொஞ்சம் ஒத்தி வெளியே குழந்தைய கொண்டு போயிட்டு வரேன். என்னது வெளியே வா? ஏடியா இப்பதான் டாக்டர் அம்மா வந்து பார்த்தாவோ. குழந்தைய ரொம்ப நேரம் கையில தூக்கி வச்சிருக்க கூடாது, உடம்பு சூடாயிப்படும் சொல்லியிருக்காவோ. அதனால தாண்டி நாங்களே தூக்காம பெட்ல படுக்க வச்சிருக்கோம். இங்கனே பார்க்கலாம்ல. ஏன் வெளியே கொண்டு போய் பார்க்க போறியாக்கா? ஏக்கா உன் பேர குழந்தைய கொண்டு போக கூடாதா என்ன சொல்லு பாப்பா. இல்ல நான் தான் தூக்கிட்டு பார்க்க கூடாதா சொல்லு. அதுக்கு இல்லட்டியே குழந்தைய கொண்டு போறவோ யாருக்காச்சும் படும்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, வலி உடுக்கா. என்ன இந்த கிளவி பாடு வந்துச்சு, குழந்தைய தூக்கிட்டு போயிட்டே கிடக்கு. ஏன் ஆச்சி என்ன பாத்துட்டு அமைதியா நிக்க?
யாட்டி என்ன பண்ண சொல்றா? குழந்தைய கொடுக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லுதா. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியா? விடு, கொண்டு போயிட்டு எடுத்துட்டு வந்துருவா. ஆமா, இங்க என்ன அவ்வளவு கூட்டமாவ கடைக்கு? இங்க நான் குழந்தை வச்சு பாக்குறதுக்கு ஆவலையோ? வெளியே கொண்டு போய் வாத்தாதே நல்லா இருக்கா என்ன? இந்த மாதிரி ஏன் அவன் என்கிட்ட வந்து சேரணும். மரியாதையா போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடாச்சு, இல்லாட்டி நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க. யாட்டி இப்படி எல்லாம் கத்திர கிடையாது. அப்ப மடிக்கி வவுத்துல போட்டுக்க, தையில கிழிஞ்சிர போதே. தையல் கிழிஞ்சிச்சுனா தைய மிஷ வச்சு தையில போட்டுக்கலாம். ஏன் அவன் இப்ப என்கிட்ட வரணும்னு சொன்னோம்ல, ஒழுங்கு மரியாதையா போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துருப்பா. சம்பந்தியம்மா மர்ம உதவி கொடுத்தல, பேசாம போய் குழந்தைய நெக்ஸ்ட் பேசிக்கிட்டு வாங்கிட்டு வந்துருக்க போக. சரி இருக்க, பாத்துட்டு வரேன். இவன் எதுக்கு வந்தா, எதுக்கு குழந்தை தூக்கிட்டு வெளியே போறான்னு தெரியலையே. அண்ணா இந்த உன் பேர் பிள்ளைய கொண்டாந்துட்டு பாருங்க. இந்த பாரு ராசா கண்ணே செல்லா, இங்க பாரு ஆயா பாரு ஆயா பாரு. அம்மையா தூங்கிட்டு கிடக்கானே, அப்படியே என்னைய மாதிரியே கிடக்கானே என் பேர் பிள்ளை. கண்ணு மூக்கு காது வாய் ஐயோ கலர் கூட என்னைய மாதிரியே கிடக்க. ராசா கண்ணு குட்டி ஆத்தாடி ஆத்தோ, இந்த பொம்பளை கிட்ட குழந்தைய கொண்டாந்து காட்டுறது அடிக்க இவன் வந்தா போல இருக்கே. அவ்வளவு ரைஸா பியாசி குழந்தைய தூக்கி வந்தாட்டுல. இந்த விஷயம் பியாத்திக்காரிக்கு தெரிஞ்சா கொஞ்ச நேரம் பியாச்சி பேச மாட்டாளே, இல்லாத போலாது பேச்செல்லாம் பேசுவா. என்ன மாப்பிள மலை மாடு மாதிரி அசையாம இந்த மனுஷன் அப்படியே நின்றுட்டு கிடக்காரு. அவங்க அம்மா கையில குழந்தை இருக்கிறது பார்த்து இந்த மனுஷன் எதுவுமே சொல்லாம நிக்காரு. அப்ப இவருக்கு தெரிஞ்சுதான் குழந்தை வெளியே கொண்டாடுறாங்களோ. நமக்கு எதுக்கு வம்பு? அம்மாவாச்சு பிள்ளையாச்சு அவங்களாச்சு நாம எக்கடு கட்டு போட ஆச்சு. ஆக்கமத்துல வாய முடிக்கிட்டு சும்மா இருப்போம். அம்பட்டியா கண்டு தங்கு பிள்ளை அயோ பரட கண்ணு குட்டி செல்லப்பட்டு வந்து குட்டி. இப்போ எதுக்கு அழுதுட்டு கிடக்க? அதுவும் பேர் பிள்ளைய பாக்குறவளா சந்தோஷமா சிரிச்சுவியாதே, அழுதுகிட்டே கிடக்க. எல்லாம் சரியா, நீ பாட்டுக்கு போட்ட குழந்தைய தூக்கியாந்திய. உள்ள இருக்கவங்க எங்க தூக்கிட்டு போறீங்க, யாருக்கு தூக்கிட்டு போறீங்க எதுவும் கேட்கலையோ? அதெல்லாம் ஒண்ணு கேட்கலட்டே. குழந்தைய கொஞ்ச நேரம் காத்தாரே வெளியே வச்சிருந்து வாரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியே கேட்டாலோ சும்மா இருக்க மாட்டோம்ல, திட்டி விடுவோம் நானே. யாருக்கும் பயந்தவ கிடையாது பாத்துக்க. நீ கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துட்டு கூட கொண்டு போய் கொடுத்துருவான். எட்டி சின்ன கொஞ்சம் உனக்கு எப்படி நன்றி சொல்றதே எனக்கு தெரியல பாத்துக்க. என் கஷ்டத்துல நீ புரிஞ்சுக்கிட்டு உன் கையை கொடுத்து எனக்கு உதவி செய்யறிய, ரொம்ப நன்றிட்டி. என் பேர் குழந்தைய நீ இல்லைன்னா நான் பார்த்து இருக்க முடியாது போலயே. என் கையால தூக்கி இருக்க முடியாது போல. காலத்துக்கு ஏங்கி போய் தவிச்சு கடந்துருக்கணும். சரி விடுட்டே, நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம சந்தோஷமா வச்சுப்பா, நம்மள அந்த ஆண்டவ சந்தோஷமா வச்சுப்பானா. சரி விடு. ஏன் ஆச்சி என்ன நீ மட்டும் வர? குழந்தை எங்க? அது வந்து நான் என்னன்னு சொல்றது உன்கிட்ட யாட்டி, அது வந்து குழந்தைய கொண்டுட்டு அந்த கேள்வி எங்க போச்சு சொல்லு ஆச்சி. சம்பந்தியம்மா என்னாச்சுமா? அது வந்து வெளியே வரக்கூடாது. அது வந்து என்னக்க அடிச்சை ஒண்ணு புரியல சொல்றது, ஒழுங்கா சொல்லாச்சு. யாட்டி வெளியே உன் மாமியார் வந்திருக்கா. அப்படி அவங்க கிட்ட காட்டுறது காட்டிட்டியா? இந்த சின்ன குழந்தை உன் நம்ம வீட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கு. என்னாச்சு சொல்ற? என் மாமியாரா? அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? என் குழந்தைய தயவு செஞ்சு அது கிளவிட்டு கொடுக்காதீங்க. மரியாதையா போய் என் குழந்தைய வாங்கிட்டு வந்து சொன்னல. அதானே, யார் கண்ணுல குழந்தைய கடக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவ கண்ணுல குழந்தை பட்டுருச்சு. அவ கண்ணு சாதாரண கண்ணு இல்ல, கொல்லி கண்ணு, ஆண்டு கண்ணு, பேண்ட கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு. அவ கண்ணு வச்சாலும் குழந்தை என்ன ஆகுறது? இது அவளை போய் என்னன்னு கேக்குறேன். சமந்தி அவசரப்படாதீங்க, இது ஆஸ்பத்திரியில இங்கெல்லாம் வந்து சண்டை போட்டு இருந்தா நமக்கு தானே ஆச்சுங்க. பேசாம அமைதியா விடுங்க. அவங்க வந்துட்டாவோ குழந்தைய பாக்கணும்னு பார்த்துட்டு போயிருப்பாவோ. 10 நிமிஷம் போல பொறுத்து போ. வேற என்ன பண்றது? அது எப்படி போனா போதும் விட முடியும்? அப்படி இல்ல விட முடியாது. என் வீட்டுக்காரர் இருங்க, அவர்கிட்ட சொல்லு, அவர் பாத்துக்குவாரு. ஆமா, அவரும் பாத்துக்கிட்டு தானே கிடக்காரு. என்னது? ஆமாடி அம்மா தாயே, அவங்க அம்மா தானே குழந்தைய கையில வச்சிருக்காவோ. அதை பார்த்துட்டு அந்த மனுஷரை எதுவும் பேசாம பக்கத்துல அமைதியா நிக்காரு. ஓஹோ, அந்த மனுஷன் தாய் பாசத்துல தண்ணியே மறந்துட்டாரு போல, அதான் அமைதியா இருக்காரு போல இருக்கு. என் குழந்தை இப்ப எனக்கு வந்து ஆகணும். மர்மோல நீ சத்தம் போடாத. எதுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்க உடம்பு இப்படி எல்லாம் அழுதுகிட்டு சத்தம் போட்டுட்டு கிடக்காது. உடம்புக்கு என்னக்கா வருது? நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வர இரு. சமந்தி ஒரு நிமிஷம் இல்லையோ? ஏன் ஆச்சு? நீ போய் குழந்தைய தூக்கிட்டு வர மாட்டேன், அவரும் போய் தூக்கிட்டு வரணும் போனா அவரையும் விட மாட்டீங்க. என்ன ஆச்சு உனக்கு? கொஞ்சம் சத்த நேரம் வாய் பொத்துக்கிட்டு இரு. இங்க பாருங்க சம்பந்தி, அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காவோ. வளகாப்புக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போ வேண்டாம்னு சொல்லி வெட்டி அனுப்பிச்சுட்டோம். இப்போ ஆஸ்பத்திரிக்கு புள்ள பிறந்ததுன்னு செய்தி கேட்டு அவங்களும் ஆச்சாச்சா பார்க்க வந்திருக்காவோ. என்னத்தான் தப்பானவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவளோ நல்லவளோ அது அப்பேற்பட்ட விஷயம் பார்த்துக்கோங்க. பேர குழந்தை பிறந்திருக்குன்னு ஒருத்தருக்கு விஷயம் கேட்டா எப்பேற்பட்ட மனசுல இருக்கிற காயமும் தன்னால மறைஞ்சு போயிடும் பாருங்க. மருந்து போடணுன்ற அவசியமே இருக்காது. எறும்பு ஊற கல்லு தேயும்ல, அந்த மாதிரி தான் அவங்க மனசுல இருந்த கெட்ட எல்லாம் கூட இப்ப கரைஞ்சு போயிருக்கோம், மாறி போயிருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்திருக்கு, பேர பிள்ளை வந்திருக்கு. அதை பார்க்கணும், தூக்கணும், கொஞ்சணும்னு எல்லா பாட்டிமாருக்கும் தாத்தாமாருக்கும் ஆச்சு இருக்குதானே செய்யா. அப்படி இருக்கும்போது அவங்க தப்பானவளாவே இருந்தாலும் சரி, இப்ப அவங்க மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம தான் குழந்தைய பார்க்கணும் வந்திருக்காவோ. பாவம் பார்த்துட்டு போட்டோம், எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் சமந்தியை. அவங்க பாடுக்கு 10 நிமிஷம் பாப்பாவளா சொல்லுங்க பாப்போம். அதுக்கப்புறமாட்டி கிளம்பி போயிட்டு போறாவோ. எதுக்கு வீண் சண்டை போட்டுக்கிட்டே விடுங்க. பக்கத்துலதான் மாப்பிள்ளை கிடக்காரு, அமைதியா நின்று பார்த்துக்கிட்டே கிடக்காரு. அவர் எந்த சத்தமும் போடல. குழந்தைய அவங்க அம்மா கையில வச்சிருக்கிறது அவரும் தானே பார்த்தாரு. அவங்க அம்மா பேரை சொன்னாலே அப்படி இப்படின்னு கத்துற மனுஷரு இன்னைக்கு அமைதியா இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க அம்மா பிள்ளைய பார்த்துட்டு போகணும்னு என்ன அவருக்கும் இருக்குல்ல. அவரு ஆசையை நாம கெடுக்க வேண்டாம் சமந்தி, விடுங்க, பார்த்துட்டு போகட்டுமே.
நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில கிடைக்கியோ. உங்க வீட்டுக்கு வாரிசு வந்த நேரம் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து இனிமட்டாச்சு குடும்பமா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம்ல. அவங்க மனசுல எந்த கட்டமும் என்னமோ இருக்காது பாத்துங்க. இவ்வளவு நாளா அவங்க எப்படிப்பட்டவளாடா இருக்கலாம். இப்ப அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே அவங்க குணம் எல்லாம் மாறி போயிடும். பேத்தியும் அவங்க வீட்டு மருமவளை ஏத்துக்கிடுவாவோ, பேர குழந்தைய மனசாலே ஏத்துக்கிடுவாவோ. இனிமேட்டு சண்டை சச்சரவு இல்லாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா நல்லது தானே. அது ஒரு நாள் நடக்காது. ஏட்டி வாய் மூடி. காலத்துக்கு அப்ப இப்படியே கலப்பியோ. யாரும் சொந்த பந்தம் வேணா சொல்லிக்கிறதுக்கு யாரும் இருக்கவும் கூடாதோ. நீயும் புருஷ புள்ள மட்டும் இருந்துடலாம் மட்டும் கனவு காணாத. அது எப்போ நடந்துருமா கிடையாது. சும்மா எப்ப பார்த்தாலும் நைய நையன்னு வாய் மூடி தம்பியா இரு. ஆஸ்பத்திரி தேடி வந்திருக்காவுனா பேர குழந்தைய மட்டுமா பார்க்க வந்திருக்காவா? மருமவ எப்படி இருக்கானே நல்லா விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாவா? சும்மா அவங்க மனசு மாறினா கூட நீ மாற விட மாட்டே போல. வாய் மூடி தம்பியா இருடி. சமந்தையா, நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கேன். வயசான காலத்துல நாம தேடுற ஒரே சந்தோஷம் எது சொல்லுங்க? நம்ம பேர பிள்ளைங்க நம்ம பக்கத்துல இருந்துகிட்டு அவங்களோட விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தானே நமக்கு முக்கியம். சொல்லுங்க பாப்பா. பணம் காட்சி முக்கியம் இல்ல. பேர பிள்ளைங்க சந்தோஷமா நல்லபடியா பாத்துக்கிறது தானே முக்கியம். உங்களுக்கு இருக்கிற ஆசையை தவிப்போம் அவங்களுக்கும் இருக்கும்ல. அதான் வந்திருக்காங்க போல இருக்கு. விடுங்க சமந்தி. சரி விடுங்க, நீங்க என்னமோ சொல்றீங்க. நான் இதுக்கப்புறமா போய் சண்டை போட்டா அது நல்லா இருக்காது. நான் போய் சின்ராஜ் கிட்ட சொல்லி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு காப்பியோ இல்ல ஜூஸோ ஏதாவது வாங்கிட்டு வந்து சொல்றேன். சரிங்க சமந்தி.